போயிட்டு அந்த ஒரு பாடியில் போய் சித்ரா பண்ணிட்டு கோயிலுக்கு வந்துடுறோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சவுண்டாக இருக்குது. நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல கட் பண்ணி. ஓகே, இப்போ நான் எங்கள் பாருங்க விக்டர் பீச் காமிடுறேன். இப்போ நான் லைனில் இருந்ததுக்காக இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. செம்ம அழகு அழகாக இருக்காரு. பாடிகார்டு நியூஸ் வருது. அப்படியே நாங்கள் இப்படி வந்துட்டு போயிட்டா சாமி இங்கே தான் வந்து இது ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாது சொன்னாங்க. சாமி வரைக்கும் பார்த்துட்டு வாங்கின அர்ச்சனை பண்ணிட்டு சுருட்டை குட்டியில் போட்டுட்டு இப்போ அடுத்து அங்காளம்ம கோயில் கிராஷ் பண்ண போது மட்டும் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம ரோட்டை பார்த்து எப்பவுமே கிராஷ் பண்ணேன். ஃபோனை பார்த்துலாம் கிராஷ் பண்ணக்கூடாது. இது வர பீக்கான ஏரியா வரும். ஆனால் நம்ம எப்பவுமே ரோட்டை பார்த்து கிராஷ் பண்ணோம். ஆப்போசிட்டில் அதுவே அங்காளம்ம கோயில். நம்ம அங்காளம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அங்காளம்மன் மூலஸ்தானம். இங்கே ஃபோட்டோ அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நான் காமிச்சிக்கிறேன் அங்காளம்மன். ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்காளம்மன். அப்படியே நாங்கள் போயிட்டு கோயிலை சுற்றுல காமிக்கிறது அங்காளம்மன் கோயில். அப்படியே அந்த சைடு பாருங்களேன். இப்போ இதுதான் அங்காளம்மன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த சைடு போனோம். அவ்வளோ நேரம் அப்படியே வீடியோ எடுத்துருந்தோம். விபடி கேட்டுருக்காங்க இருக்கிறாங்களே அவங்க தான் வீடியோ விபடி கேட்டுக்கிறாங்க. சரி நான் கிளம்பிட்டு அங்கே சாமி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் உண்ட கன்னியம்மன். ஓகேவா? இது துர்க்கை அம்மன். பெல் செடி வந்தீங்கன்னா கொட்டு இது நவகிரகம்லாம் இருக்கும். அப்படியே ஒரு நவகிரகத்தை சுட்டிட்டு அப்படியே புட்டு இருக்கிறமா ஒரு ஸ்தலை வச்சு மட்டும் இல்லை அப்படியே சுட்டிட்டு காலம் இருக்கிறது நாங்கள் தோணுங்க. அப்படியே அது ரெண்டு சாமி இருக்குது. ஆனால் என்ன சாமின்னு தெரியல. அப்படியே சுட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு இங்கே ஒரு சிவன் முன்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் இது என்ன இடமே தெரில காய்ஸ். வீடு மாதிரியும் இருக்குது, கோயில் மாதிரியும் இருக்குது. யாரும் இறந்தவங்க போய் யாரும் தெரில அந்த சைடு வச்சுக்கிறாங்க. சரி இப்போ நம்ம வந்து இங்கே போனோம். என்ன இங்கே கூட்டமாக வர அங்கே தெரியுதுல்ல திருக்கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அது காமிக்க போகிறேன். இது முனீஸ்வரர் தான் நினைக்கிறேன். கீழே இருக்குது இங்கே இருக்குது தெரில. ஸோ அங்கே நம்ம போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக. வாங்க போயிட்டு அங்காளம்மனை பார்க்கணும். அங்காளம்மன் முனீஸ்வரர். ஆனால் என்ன ஒழுங்காகவே வீடியோவே எடுக்கல காய்ஸ். உங்களுக்கு தெரியல ஃபோட்டோவை எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. கூட்டமாக இருக்குது கோயிலே. இந்த கோயில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் கூட கூட்டம் கலைஞ்சிருச்சு. ஆனால் அந்த முனீஸ்வரர் கோயில் இந்த கூட்டம் சரியான கூட்டம். சரி இங்கே பாருங்கள் தெரியுறாங்களா இந்த சைடு இருக்கிற முனீஸ்வரர் இங்கே அங்காளம்மன். ஓகேவா? அப்படியே நான் மேலேருந்து நான் தூக்கி காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாருங்கள் எல்லா ஆங்கிள்லேயே காமிக்கலாம்னு நினச்சா நான் திட்ட போகிறாங்களோ ஒரு பயம். அதனால தான் நான் வந்து சுற்றி காமிக்கல. ஓகேவா? சரி நம்ம அப்படியே திரும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக போகலாம். இங்கே கொஞ்சம் கூட்டம் நெரிசலாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம். எப்படியே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து முனீஸ்வரர் அப்படியே கற்பூரம் காமிச்சாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே பார்த்துட்டு ஆர்த்தியை பார்த்துட்டு அதுபோல் வந்து இது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அப்படியே இந்த சைடு அப்படியே வந்தேன். என்ன
ஓவராக பில்டப் தரேன் யூனிவர்ஸில் அடிங்க சும்மா தான் ஓகேவா. ஆனால் நம்ம இப்போ முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்துக்கிறோம் ஓகேவா. செம்ம அழகாக பண்ணிடுறாங்கல்ல முனீஸ்வரரை. அதுக்கப்புறம் வந்து அங்காளமணியும் அங்காளமணி முடிச்சது திருக்கல் என்ன வர பண்ணிடுறாங்க. அதனால தான். அதுக்கப்புறம் என்ன வேறு எதுவுமே கிடையாது தான். போயிட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு கிளம்ப வைக்கணும். அப்புறம் வேறு என்ன வேலை, சாமியும் பார்த்தாச்சு ஓகேவா. சரி பாய் காய்ஸ்.